ஸோ ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இஸ் ஜேகே ரெஸ்லிங் யூனியர். ஸோ நான் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ நாம என்ன இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரெஸ்லிங் அப்டேட்லாம் இருக்குது. ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஆல் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அடுத்ததாக ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ராண்டா ரூசி வந்து ஒரு UFC மேட்ச்சில் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ யார் கூடனா கியானா கொரானா கூட தான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மே 16 லாஸ் ஏஞ்சல்ஸில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சார்பாக வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இதை வந்து MMA ஹிஸ்டரியிலே வந்து இது ஒரு பெரிய லெவல் வந்து பார்க்குறாங்க. ஒரு ஹிஸ்ட்ரி லெவலுக்கு வந்து இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ இதை ஹோஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம ஜாக் பால் தான். ஸோ அவர் தான் இதை வந்து நடத்த போகிறாரு. ஸோ குறிப்பாக இதெல்லாம் பேக்ரவுண்டில் ஏகப்பட்ட மணி பழக்கம் வந்து இருக்க போகுதுன்னு சொல்லப்படுது. ஸோ ஏகப்பட்ட கோடிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு தீனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ பார்க்கலாம். ஸோ ராண்டா ரோசி ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு MMA மேட்ச்சில் வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்குது, ஸோ அதோட டீட்டெயில்ஸாக நம்ம அதுக்கப்புறம் வரவங்களை வந்து பார்க்கலாம். அடுத்ததாக NXT சேர்ந்த டாக்ஸை டைட்டான் பேக்ஸ்லி வந்து இப்போ மெயின் ராஸ்டருக்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இப்போ மெயின் ராஸ்டரில் ஃபைட் பண்ணுற லெவலுக்கு அவங்க வந்து தயாராகிட்டாங்களாம். ஸோ பார்க்கலாம் அவங்க கூடிய விரைவில் ஸோ மெயின் ராஸ்டருக்கு வராங்களா அப்படிங்கிறத. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம MJF வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இப்போ நான் வந்து AEWவில் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கேன். ஸோ நான் இல்லைன்னா AEW கிடையாது, AEWக்கு நான் ரொம்ப தேவை. ஸோ ஒருவேளை நான் வந்து AEW விட்டு போயிட்டேன் அப்படின்னா ஸோ AEW வந்து அவ்வளோதான். ஸோ என்ன வச்சு தான் AEW வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ நான் ஒருத்தன் அங்கே இல்லைன்னா ஸோ AEW மொத்தமாக முடிகிற வண்டி தான். ஸோ ஏன்னா அங்கே நான் தான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி ஸோ MJF வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த வாரம் NXT எபிசோடுக்கு வந்து WWE ஒரு 3 மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு NXT உமன் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்சை ட்ரிபிள் த்ரெட் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக NXT உமன்ஸ் நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்புக்கான ஒரு மேட்சும், ஸோ அடுத்ததாக WWE உமன்ஸ் ஸ்பீடு சாம்பியன்ஷிப் மேட்சும் பார்த்தீங்கன்னா NXT நடக்க போகுது. ஸோ அடுத்ததாக செல்சியா கிரீன் இப்போ அவங்களோட இன்ஜுரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குறிப்பாக அவங்களோட வந்து ஒரு ஆங்கிள் இன்ஜுரினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட இன்ஜுரி ஓரளவு வந்து ரெக்கவரியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால அவங்க கூடிய விரைவில் ரிட்டர்ன் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா இது வந்து ரெசல்மேனியா சீசன். ஸோ நம்ம செல்சியா கிரீன் நான் வந்து ரெசல்மேனியாவை வந்து மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அவங்க ரெசல்மேனியாவுக்கு ரிட்டர்ன் வர்றாங்களா அப்படிங்கிறத. நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு வந்து ஜெல்லி ரோல் வந்து ரிட்டர்ன் வர போகிறாரு. ஸோ அந்த மிஸ் டிவியில் வந்து அவர் கலந்துக்க போகிறாரு. அடுத்ததான் நம்ம பிராக் லெஸ்னரை பற்றி ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம். ஸோ அதாவது பிராக் லெஸ்னர் இந்த வருஷம் நடக்கிற ரெசல்மேனியா 42க்கு வந்து ஸோ அவர்கிட்ட யாரை வச்சுனாலும் ஆப்போனண்ட்டாக கொடுத்தாலும் ஸோ அவர் வந்து இந்த மேட்ச்சில் வந்து தோக்குறதுக்கு தயாராக இல்லை. ஸோ அதுக்கான ரீசன்ஸ், ஸோ அதில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இதுக்கு முன்னே போட்ட அப்படி டீட்டெயிலும் பேசியிருந்தோம். பட் இப்போதைக்கு ஒரு மேட்ரே தெரிய வந்திருக்கு. ஸோ குறிப்பாக பிராக் லெஸ்னர் இதுக்கு மேலே லேட்ற எந்த ஒரு மேட்ச்லையுமே வந்து தோக்க மாட்டாராம். ஸோ குறிப்பாக அதாவது ஏற்கனவே ரூமர் இருந்தில்ல, ஸோ அது ஆல்ரெடி உண்மை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இந்த வருஷம் நடக்க போகிற சம்மர் ஸ்லாம் வந்து நம்ம பிராக் லெஸ்னரோட ஹோம் டவுனில் வந்து நடக்குது. ஸோ அங்கே அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ போன வருஷம் ஜான்சனை ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் இப்போ சுச்சுவேஷன் அமைஞ்சிட்டு இருக்கு. அதாவது பிராக் லெஸ்னர் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது வரைக்குமே வந்து இதுக்கு மேலே ரிட்டைர்மெண்ட் இந்த மேட்ச்சில் தோக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது ஒருவேளை பிராக் லெஸ்னர் இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கப்போமே. ஸோ ஆகிறது வரைக்கும் WWE அவருக்கு எந்த மேட்சை வந்து கொடுத்தாலுமே கூட அவர் இதுக்கு மேலே WWE தோக்க மாட்டார் அப்படிங்கிறது ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனாக வந்து சொல்லப்படுது. ஸோ இதுலேருந்தே தெரியுது. ஸோ மேபி கந்தரை வச்சு நம்ம பிராக் லெஸ்னரை தோக்கடிக்கிறாங்கன்னு வைங்களேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணணும். சம்மர் ஸ்லாமில் கந்தர் விசஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் வந்து நடக்குது. ஸோ அதுதான் நம்ம பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச்னு வச்சுப்போம். ஸோ அந்த மேட்ச்சில் கூட பிராக் லெஸ்னர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அதாவது இதுக்கு மேலே பிராக் லெஸ்னர் WWE மேட்சை தோக்குறதுக்கான ஐடியாவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவருக்கு ஓரளவு சம்மர் ஸ்லாமில் ரிட்டையர்ட் ஆகுறாரோ இல்லையா அது எனக்கு தெரில. பட் இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அப்புறம் சம்மர் ஸ்லாமில் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிறது வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ மேபி ரொம்ப நாள் இருக்குன்னா அவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார்.
சொல்லியிருக்காரு. ஸோ அது சம்மர்ஸ்லாமாக இருக்கிறதுனால தான் ஸோ அவரோட ரிட்டைர்மெண்ட் வரைக்கும் நான் வந்து இதுக்கு மேலே மேட்ச் தோக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ பிராக் லெஸ்னர் வந்து சொல்கிறாரு. ஸோ பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே பிராக் லெஸ்னர் எந்த ஒரு மேட்சும் தோக்க மாட்டார். ஸோ இது ஒன் சைடில் வந்து ஹாப்பியாக இருந்தாலும் ஒருவேளை அவர் சம்மர்ஸ்லாமில் அந்த ரூமர்லாம் இருக்கிறது மாதிரி அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆயிடுவாரோ அப்படிங்கிறது ஒரு சோகமான செய்தி. அடுத்ததாக இப்போ கோடிக்கு வந்து பயங்கரமாக ஹேட் கிடச்சிட்டு இருக்குல்ல. ஸோ அது எந்த அளவுக்கு ஹேட் கிடச்சிட்டு இருக்குன்னா, ஸோ 2024 அந்த ரெசல்மேனியா ஸ்டோரில் என்னப்பா ஸோ ராக்குக்கும் ஸோ ரோமனுக்கும் ஒரு செக்மெண்ட் வந்து நடந்திருக்கும். ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு குறிப்பாக வந்து ஸோ 1,35,000 லைக்ஸுக்கும் மேலேயும் ஸோ 52,000 டிஸ்லைக்கும் வந்து கிடச்சிருக்கு. பட் இது எந்த அளவுக்கு இருக்குன்னா வெறும் 40,000 லைக்கும் ஸோ 2 லட்சம் டிஸ்லைக்கும் வந்து இதுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து தெரியணும் ஸோ கொடியை எந்த அளவுக்கு இப்போ ஃபேன்ஸ் வந்து பூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அடுத்ததாக கோடி ரோட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்திருக்காரு. ஸோ அதில் இந்த வருஷம் நடக்க போகிற ரெசல்மேனியா 42 பற்றி பேசியிருக்காரு. ஸோ குறிப்பாக அவர் பார்வையில் இந்த ரெசல்மேனியா 42 எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது இது ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமாக வந்து இந்த ரெசல்மேனியா வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்த ரெசல்மேனியா 41 வரைக்கும் கிட்டத்தட்ட 41 வருஷம் பார்த்திங்கன்னா ரெசல்மேனியா ஹிஸ்டரியில் ஸோ இந்த ரெசல்மேனியா வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கோடி வந்து சொல்கிறார். ஸோ அந்த லெவலுக்கு ஒன்றும் பெருசாக புக் பண்ண மாதிரி இல்லை. ஸோ இவர் சும்மா வாயு தான் விட்டுட்டு இருக்காரு. அடுத்ததாக WWE வரலாற்றிலே அதிக முறை பேப்பரிஸில் வின் பண்ண ரெஸ்லர்ஸோட லிஸ்ட் வந்து தெரிய வந்திருக்கு. அதில் டாப் 5 வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ அண்டர்டேக்கர் தான் நம்பர் 1 இடத்துல இருக்கார். ஸோ 107 பேப்பரியில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஜான்சனா 100 பேப்பரியில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரிபிள் ஹெச் வந்து 92 பேப்பரியில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ராண்டி ஆர்டன் வந்து 82 பேப்பரியில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ ரோமன் ரென்ஸ் தான் டாப் 5. ஸோ ரோமன் ரென்ஸ் வந்து 78 பேப்பரிஸில் வந்து வின் பண்ணியிருக்காரு. கோடி ரோட்ஸ் அந்த இன்டர்வியூவில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ அதாவது கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்கு தான் இந்த வருஷம் ரெசல்மேனியா 42ல் ஆன்டிசிபேட்டட் டைட்டில் மேட்ச் வந்து நடக்கும் போது ஸோ இந்த மேட்ச்சில் மட்டும் ஸோ கோடி ரோட்ஸ் வந்து ராண்டி ஆர்டனை தோக்கடிச்சிட்டாருனா ஸோ இது வந்து நம்ம கோடி ரோட்ஸோட கரியரோட பீக் டைமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கோடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒருவேளை ரெசல்மேனியா 42ல் மேக்ஸிமம் அதுதான் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கோடி வந்து ராண்டியை தோக்கடிச்சிட்டாருன்னா ஸோ இது அவரோட ஒரு பீக் டைமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கோடி சொல்லியிருக்காரு. அடுத்ததாக ஒரு மேட்ச் வந்து ரெசல்மேனியா 42க்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் போல். ஸோ அதாவது ஜூலியா விசஸ் டிஃப்னி ஸ்ட்ராட்டனுக்கான உமன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் வந்து ரெசல்மேனியா 42ல் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. அதேமாரி இன்னொரு மேட்ச்சை வந்து WWE பிளான் பண்ணுறாங்களாம். ஸோ அதாவது ஆஸ்கா விசஸ் யோஸ்காய்க்கான ஸோ மேட்ச்சை வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து ஒரு 1-on-1 மேட்சாக வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ WWE பிளான் பண்ணுறாங்களாம். பட் இதை எதுக்காக இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நடுவில் கைரி சேனே வந்து இதில் ஆட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டில் வந்து WWE முடிவு பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ அதனால் கூடி சீக்கிரம் வந்து அதை முடிவு பண்ணி ஸோ இது வந்து அஃபிஷியல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக இப்போ அஃபிஷியல் வந்து WWE வந்து ரெடி பண்ணிட்டாங்களாம். ஸோ ரெசல்மேனியா 42க்கான எல்லா மேட்சையும் வந்து WWE ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது இன்னும் நம்மளுக்கு லைவ் டிவியில் இன்னும் கன்ஃபார்ம் தான் பண்ணல. பட் அவங்க கிரியேட்டிவ் கண்ட்ரோலில் ஸோ எல்லா மேட்சையும் இதுதான் நடக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மேட்சையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லா மேட்சும் வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஸோ நமக்கு காமிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் இன்னும் ஒரு சிக்கல் என்னென்னா ஸோ இன்னும் ஒரு மேட்ச் வந்து WWE வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கான். அதாவது அது வந்து இனிதான் முடிவு பண்ண போகிறாங்களா. அதாவது ஏதோ ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்ச் வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்களா. அது இப்போதைக்கு ரெசல்மேனியா 42க்கு எல்லா மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம். பட் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு சின்ன ஸ்டிபுலேஷன் மேட்ச்சை வந்து நடத்தினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களாம். ஸோ அதையும் கூடிய விரைவில் வந்து ஃபைனலைஸ் பண்ணி ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி என்ன ஸ்டிபுலேஷன் மேட்ச் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது ஸோ கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் இதாக இருக்குது, ஈகராக இருக்குது. ஸோ கூடி சீக்கிரம் அதையும் வந்து நம்மளுக்கு காமிச்சிடுவாங்க. பார்க்கலாம் என்னென்ன மேட்சஸ்லாம் ஸோ ரெசல்மேனியா 42க்காக WWE கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும்.